தனியான வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது என்ற தீர்மானத்தை பொதுஜன பெரமுன எடுத்துள்ள நிலையில் அதன் வேட்பாளர் யார் என்பது இந்த வாரம் இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்காக 4-5 பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அவர்களில் இருந்து தமது தரப்பை பாதுகாக்கக்கூடிய சிறந்த வேட்பாளரை தாம் தெரிவு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நேற்று மாலை நடைபெற்ற பொதுஜன பெரமுனவின் அரசியல் உயர்பீட கூட்டத்தில் தனியான வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது என்ற தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் எடுக்கப்பட்ட போதிலும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் ரணில் விக்ரமசிங்கவையே ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பதில்லை என பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ள போதிலும் தாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவளிப்பதாக பொதுஜன பெரமுனவின் இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அரசியல் உயர்பீடம் எடுத்த தீர்மானம் முக்கியத்துவமற்றது. பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் தேர்தலில் ஆதரவளிப்பார்கள் என்றும் பிரமித்த பண்டார தென்னக்கோன் கூறியுள்ளார். பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சியின் சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதற்கு தீர்மானம் எடுத்துள்ளதாக நேற்று மாலை அறிவித்திருந்த பின்புலத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டால் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கலாம், அவருக்கு ஆதரவு வழங்கலாம் என்று அறிவுறுத்தினோம். ஆனால் அவர் அதற்கு மதிப்பளிக்கவில்லை. ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சில் ஈடுபட்ட போதே அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்தமை தவறானது என்று பெசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது பெசில் ராஜபக்ஷ இவ்வாறு கூறினார். பெசில் ராஜபக்ஷ மேலும் தெரிவிக்கும் பொழுது 2022ஆம் ஆண்டு எந்தவித நிபந்தனைகளுமின்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலமாக அவர் பொதுஜன பெரமுனவின் கட்சிக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. மாறாக வீழ்ச்சியடைந்த ஐக்கிய தேசிய கட்சியை எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறார். இதற்கு இடமளிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார். காபந்து அரசாங்கத்தில் பொதுஜன பெரமுனவுக்கு பிரதமர் பதவியை வழங்குமாறு விடுத்த கோரிக்கைக்கு அவர் சாதகமான பதிலை வழங்கவில்லை என்றும் தெரிவித்துள்ள பெசில் ராஜபக்ஷ பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்க வேண்டுமென்று கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் யோசனை முன்வைத்தார்கள். எனவே பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரை மொட்டு சின்னத்தில் களமிறக்க வேண்டுமென்று முன்வைக்கப்பட்ட யோசனை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுனவின் உறுப்புரிமையை பெற்றுக்கொண்டால் அவரை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கலாம், அவருக்கு ஆதரவு வழங்கலாம் என்று அறிவுறுத்தினோம். ஆனால் அவர் அதற்கு மதிப்பளிக்கவில்லை. கட்சியந்த ரீதியில் முழுமையாக விட்டுக் கொடுத்து செயல்பட முடியாது என்றும் பெசில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கும் இடையிலான விசேட சந்திப்பு நாளை மறுதினம் 1ஆம் திகதி நடைபெற இருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி எதிர்வரும் 8ஆம் திகதி மலர இருக்கிறது. அன்றைய நாளில் பங்காளி கட்சி தலைவர்களுக்கிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றும் கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்த உடன்படிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே விசேட சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீன், ஜிஎல் பீரிஸ், டலஸ் அழகப்பெரும உட்பட மேலும் பல தலைவர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்க உள்ளார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 3ஆக பிளவடைந்துள்ள நிலையில் அந்த கட்சி உறுப்பினர்களும் 3ஆக பிரிந்து 3 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான குழு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது. அத்துடன் அமைச்சர்களான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, மஹிந்த அமரவீர ஆகியோர் தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கி பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் அவரை சார்ந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான புதிய கூட்டணி எதிர்வரும் 31ஆம் தேதி தீர்மானிக்கும் என விவசாய
மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவருமான மஹிந்த அமரவீர முன்னதாக தெரிவித்திருந்தார். நாட்டில் உள்ள ஓர் இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து அதன் பாரம்பரியங்களுக்கு எதிராக முட்டாள்தனமான முடிவுகளை மேற்கொண்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 383வது நிகழ்வு பாணந்துறை ஜீலான் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய பொழுது எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். ஓர் இனத்தையும் மதத்தையும் இலக்கு வைத்து நாட்டின் ஆட்சியாளர்கள் எடுத்த கீழ்த்தரமான முடிவுகளால் குறிப்பிட்டதொரு சமூகத்தினர் பாதிக்கப்பட்டனர். அண்மையில் இதற்கு ஆட்சியாளர்கள் மன்னிப்பும் கேட்டனர். நல்ல விடயம். ஆனால் ஓர் இனத்தையும் ஒரு மதத்தையும் குறிவைத்து எடுக்கப்பட்ட அர்த்தமற்ற முடிவுகளால் பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு வலுக்கட்டாயமாக தகனம் செய்த கீழ்த்தரமான செயலுக்கான இழப்பீட்டை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். இல்லையேல் இந்த ஆண்டு இறுதிக்குள் அதனை வழங்க நான் நடவடிக்கை எடுப்பேன். முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்தவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும். ஸ்மார்ட் சமூகம் இவ்வாறான முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கும் குடிமக்களை உருவாக்காது. பாலஸ்தீன மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனையில் தெளிவான நிலைப்பாட்டில் நான் இருக்கிறேன். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் நல்லிணக்கத்துடன் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும். பாலஸ்தீன மக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டு வரும் இழிவான செயலை வன்மையாக கண்டிக்கிறேன். மனித நேயத்திற்கு முதலிடம் வழங்க வேண்டும். அதன் மூலம் உலக சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் என்று சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்று இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலானது பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளின் பங்கேற்புடன் இடம்பெற்றிருந்தது.